குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ரோக்ராம் என்னென்னா ரிவர்ஸ் ஸ்ட்ரிங். ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கிற ப்ரோக்ராம் நம்ம 2 லைன்ஸ்லேயே வந்து எழுதி எக்ஸிக்யூட் பண்ணலாம் பைத்தானில். நீங்கள் ஆல்ரெடி உங்கள் மொபைல் ஃபோனில் பைராய்ட்3ங்கிற ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. இப்போ என்னோடய ஸ்க்ரீனில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் PY3 இருக்குல்ல, அதான் வந்து பைராய்ட்3ங்கிற ஆப். அந்த ஆப்பை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ப்ரோக்ராமில் ஒரு வேரியபிளில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். அதுக்கு வேரியபிள் நேம் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா STR அப்படின்னு கொடுக்க போகிறேன். STR ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நம்ம ஸ்ட்ரிங் கொடுக்கணும். ஸ்ட்ரிங்னாவே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். வித்தின் டபுள் கோட்ஸில் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுத்தோன்னா அதான் என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். இப்போ நான் என்ன ஸ்ட்ரிங் கொடுக்க போகிறேன்னா ஹலோ ஹவ் ஆர் யூன்னு கொடுக்க போகிறேன். ஹலோ இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நமக்கு வந்து ரிவர்ஸில் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட் லைனில் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு வேரியபிள் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பிரிண்ட் ப்ராக்கெட்குள்ளே நம்ம வேரியபிள் நேம் என்ன STR, நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கோலன் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கோலன் வந்து ஸ்டார்ட்டு, செகண்ட் கோலன் முன்னாடி வந்து ஸ்டாப் வேல்யூ கொடுப்போம். அதெல்லாம் வந்து நம்ம எந்த வேல்யூஸும் கொடுக்காட்டினா டிஃபால்ட்டாக 0ன்னு எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா -1 கொடுத்திங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் வந்து -1னாவே இண்டெக்ஸ் பொசிஷன் லாஸ்ட்லேருந்து பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி இந்த 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்தாவே போதும், உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங் வந்து ரிவர்ஸில் வந்து பிரிண்ட் ஆயிரும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ ஸ்க்ரீனில் மிடில் அந்த எல்லோ கலர் சர்க்கிளை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகும். பாருங்கள், ஹலோ ஹவ் ஆர்ங்கிறது உங்களுக்கு ரிவர்ஸில் பிரிண்ட் ஆயிருக்கா. இப்போ இது நம்மளோட ரன்னிங் விண்டோ. கோடிங் விண்டோ போனால் லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் இருக்க அந்த பேக் அரவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கோடிங் விண்டோக்கு வந்துடும். நெக்ஸ்ட் இதை சேவ் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த நியூக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் சேவ்ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நான் என்னோடய இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ்குள்ளே டாக்குமெண்ட்ஸ்குள்ளே ஆல்ரெடி பைத்தான் ப்ரோக்ராம்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். கீழே வந்து நேம் வந்து நியூ ஃபைலுங்கிறத ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி நான் மாற்றிக்கிறேன். ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் .pyங்கிறது என்ன, பைத்தானோட எக்ஸ்டென்ஷன். இப்போ சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ப்ரோக்ராம் வந்து சேவ் ஆயிரும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் .pyன்னு இருக்கா. நெக்ஸ்ட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணோன்னா அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி க்ளோஸ் கொடுத்திங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். அகைன் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் போயிட்டு நீங்கள் உங்கள் இதில் எங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறீங்களோ அங்கேருந்து எடுக்கணும். இப்போ நான் என்னோட இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ்குள்ளே டாக்குமெண்ட்ஸ்குள்ளே பைத்தான் ப்ரோக்ராம்ஸ்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன், டோட்டலாக 3 ப்ரோக்ராம்ஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு போட்டது 3 டிஜிட் ஈவன் நம்பர் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 3 டிஜிட் ஆட் நம்பர், அடுத்தது ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ப்ரோக்ராம்ஸை போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.